ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு தக்காளி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். புளி ஊற வச்சு வச்சுருக்கிறேன், பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை தேவையான அளவு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு தக்காளியை வெட்டி வச்சுருக்கிறேன், குழம்புக்கு போடுற மிளகாய் தூள் அரை தேக்கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ரசம் செய்ய தேவையான அளவுக்கு தண்ணி. வாங்க தக்காளி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. விருப்பம் அதுவே அதை நெய்யில் கூட செய்யலாங்க, சூப்பராக இருக்கும். கடுகு வெடிச்சிச்சு. இப்போ இந்த தக்காளியை போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சுருண்டு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வேக விடுங்க. தக்காளி புளி ரெண்டுமே நல்லா வேகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு, இந்த ரசம் வைக்க தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு ரொம்ப காரம் போடக்கூடாதுங்க, மிளகு ஜீரகமும் சேர்க்கக்கூடாது. இது வெறுமனே மிளகாய் தூள் மட்டுமே உபயோகப்படுத்தி நம்ம வைக்கிற ரசம். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த மிளகாய் தூள் வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இந்த ரசத்துக்கு நம்ம ரொம்ப மிதமான காரம் தாங்க போடணும், ரொம்ப காரம் சேர்க்கக்கூடாது. ரொம்ப காரம் சேர்த்தா அப்புறம் சாம்பார் மாதிரி உங்களுக்கு மாறிடும், அது நல்லா இருக்காது. இந்த ரசத்துக்கு கம்மியாக மிளகாத்தூள் போடணும், பருப்பு தண்ணி நிறைய விடணும். அந்த ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க இந்த பருப்பில் தண்ணி ஊற்றி நல்லா கடைஞ்சி வச்சுருக்கிறேன். பருப்பு தண்ணி இருக்குது, இதை நம்ம இருத்து ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த ரசத்தோட டேஸ்ட்டே அந்த பருப்பு தண்ணி தாங்க, அதனால எவ்வளோ பருப்பு தண்ணி ஊற்றுறோமோ அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரெண்டாவது தடவை தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் பருப்பு தண்ணி இருத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம ஊற்றிக்கலாம். எல்லா நாளுமே மிளகு சீரகம் வச்சு தான் நம்ம ரசம் செய்வோம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரசம் வச்சா வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் காரம் கம்மியாக இருக்கிறதுனால தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரசம் நல்லா நுரக்கட்டி கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. ஆனால் ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது, கொதிச்சா அதுக்கு டேஸ்ட் போயிடும். அதனால இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனால உங்களுக்கு செரிமான கோளாறுகள் எதுவும் வராது, சீக்கிரம் செரிச்சிடும். ரசமாக இருந்தாலும் உங்களுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்தா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்துடுங்க, இல்லைன்னா பெருங்காயம் கட்டி கட்டி ஆகிடும். இது நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம், ரொம்ப நேரம் கூட ஆகலை. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்க சாப்பிட்லாம்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வித்தியாசமான ரசம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜுரம், உடம்பு சரியில்லாத சூழ்நிலைகளில் நமக்கு ஒன்றும் சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு ருசியும் தெரியாது. அந்த மாதிரி டைமில் இந்த ரசம் வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு அந்த சுவை நரம்புகள் தூண்டப்பட்டு நம்ம நாக்குக்கு அந்த பழைய ருசியை உணர்கிற தன்மை நமக்கு கிடைக்கும். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும் சாப்பிட்லாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரசம் இது. இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது அப்படின்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.